அனைவருக்கும் வணக்கம். இமயம் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து நான் உங்கள் மோனி அபிஷயா. தமிழ்த்தாயை வணங்கி அன்னையர் தினத்தன்று ஒரு சில வார்த்தைகள். அன்னையர் தினம் என்றாலே அன்னை தெரசாவை பற்றியும் யாரோ ஒருவரை பற்றியும் நான் எதற்கு பேச வேண்டும்? அம்மா அழகானவள் தான், அவளுடைய கடமை பெற்றெடுத்தவளை பேணி காப்பது. இருந்தும் கூட இந்த 4 ஆண்டுகள் என் கல்லூரி வாழ்க்கையில் எந்த ஒரு இரத்த சொந்தமுமே இல்லாத என்னை பேணி காத்த என் பெண் ஆசிரியர்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன் இந்த இடத்தில். காரணம், ஜனவரி 6, 2023 இந்த கல்லூரியில் நான் கால் வைக்கும் பொழுது வெறும் தமிழ் மட்டுமே படித்து வந்தேன். ஆங்கிலத்தை பற்றி ஒரு சராசரி வார்த்தையை கூட பிழை இல்லாமல் எனக்கு எழுத தெரியாது. இருந்தும் கூட கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். காரணம், என் அம்மா பட்ட அவமானங்கள் என் கண் முன்னே. கல்லூரியில் சேர்ந்து விட்டேன், பாடங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டேன். இருந்தும் கூட எனக்கு பயம். ஒரு மூலையில் உட்கார்ந்து என்னால் படிக்க இயலாது, என்னை அனுப்பிவிடுங்கள் என் வீட்டிற்கு என்று அழுது கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியரினிடம் வந்து, இங்கே வா, உன்னால படிக்க முடியாதா? ஏன் படிக்க முடியாது? உனக்கு அந்த திறமை இல்லையா என்று என் கண்களை துடைத்து, நீ படி, உன்னுடைய முயற்சியை செய், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி என்னை ஒரு கை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. இந்த 4 ஆண்டுகள் கல்லூரி வாழ்க்கையில் 3ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்து அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெறும் அளவிற்கு என்னை வளர்த்து விட்ட என்னை பெற்றெடுக்காத அனைத்து அன்னையர்களும் இக்கல்லூரியில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அன்னையர் தினத்தன்று வாழ்த்துக்களை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். இறுதியாக ஒரு சிறு கவிதை. மறுபிறவின்னு ஒன்று இருந்தா நான் செருப்பாக பிறக்கணும். அவங்களோட காலில் மிதிபடல. இத்தனை வருஷம் என்னை சுமந்த அவங்கள ஒரே ஒரு தடவை நான் சுமக்க ஆசைப்படுறேன். என்னை பெற்றெடுக்காத அத்துணை அன்னையர்களுக்கும், இந்த இமயம் கல்லூரியில் பயிர்புரியும் அத்தனை அன்னையர்களுக்கும் எனது அன்னைய தின வாழ்த்துக்கள்.